ஹாய் ஹலோ வெல்கம் டு அனு யஷ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான பூரண கொழுக்கட்டை தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம அதை கடலைப்பருப்பை வச்சு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் கடலைப்பருப்பை 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பை நெக்ஸ்ட்டு நம்ம வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி குக்கர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாத்திரத்தை யூஸ் பண்ணி கூட வேக வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு குக்கரில் வேக வைக்கும்போது கவனமாக வேக வைக்கணும். ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது கடலைப்பருப்பு. அந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி கடலைப்பருப்பை ஊற வச்ச தண்ணியவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் கடலைப்பருப்பை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிங்கன்னா அடுத்து அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். குக்கர் இப்போ நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு விசில் தான் வச்சேன். நல்லாவே வெந்திருந்தது பாருங்கள். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ விசில்லாம் நல்லா அடங்குனதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. அது ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால நான் கையில் எடுத்து காமிக்க முடியலை. நல்லாவே வெந்திருந்தது. நெக்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி எதுக்காகனா மாவு பிசைகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கிறேன். அடுத்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கொதிக்கிற தண்ணியை இப்போ இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி குழிக்கரண்டியை யூஸ் பண்ணி நீங்கள் கொதிக்கிற தண்ணியை மாவில் ஆட் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை மாவுக்கு எப்பொழுதுமே தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் கொழுக்கட்டை. தண்ணி லைட் சூடாலாம் இருந்தால் மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நமக்கு சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தண்ணியை நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளறுங்க. நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் அந்த கொழுக்கட்டை. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஹீட்டாக இருக்கும்போது ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. அப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை கையில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா நம்ம கையில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு மூடி போட்டு இல்லைன்னா ஒரு துணி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ தான் மாவு காயாது. நம்ம பூரணம் பண்ணுற வரைக்கும் மாவு காஞ்சிடக்கூடாது. அதுக்காக நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. கையிலே மசியுது பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட போகிறேன். நீங்கள் மிக்ஸி சாறு இல்லைன்னா மத்து வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மிக்சியில் நீங்கள் போடுறதா இருந்தால் கடலைப்பருப்பு 1-2 இருக்கிற மாதிரி நீங்கள் அடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக நைஸாக அரைச்சிட வேணாம். இப்போ நான் ஒரு பவுலில் இந்த கடலைப்பருப்பை மாற்றியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் நல்லா மசிச்சு விடுங்க. கடலைப்பருப்பு நல்லா வெந்திருந்தால் தான் ஸ்பூன் வச்சுட்டு மசிக்கிறதுக்கு வரும். இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஸ்பூன் வச்சுட்டே நல்லா மசிச்சு விட்டுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பூரணம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லமும் 1 கப் அளவு தேங்காய் துருவலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெல்லத்தை பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி நமக்கு பாகு கிடைக்கும். வெல்லம் கரைஞ்சி கொதி வந்ததுக்கப்புறமா அதில் டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூரணம் ரெடி பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருக்க வெல்லத்தில் டஸ்ட்டு எதுவும் இல்லை. ஸோ நான் அதனால் ஃபில்ட்ரு பண்ணலை. அப்படியே கொதித்து திக்னஸ் வந்ததுக்கப்புறமா அதில் கடலைப்பருப்பு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நான் பூரணம் ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு கொதித்து நல்லா திக்னஸ் வரணும். இந்தளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இனிப்பில் ஆட் பண்ணோம்னா அந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பாகோட தேங்காய் துருவலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க.
தேங்காய் துருவலை வந்துட்டு நெய்யில் வறுத்தும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய்லலாம் எதுவும் வறுக்கலை, அப்படியே வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்துட்டு இந்த பாகில் வந்துட்டு நம்ம வாசனைக்காக ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. அடுத்து நம்ம இதில் மசிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். கடலைப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் சுருள கிளறி விட்டுட்டே இருக்கணும். கடலைப்பருப்பு வெல்லம் எல்லாம் வந்துட்டு திக்காகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இது நல்லா சுருண்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது மாதிரியே சுருண்டு வந்துடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பூரணம் வந்துட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா திக்னஸாக வந்துடும். அடுத்து நம்ம வந்துட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த மோல்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். மோல்டு இல்லாமலும் கையிலையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு மோல்டு யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த மோல்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா கொழுக்கட்டை மாவை ஒரு உருண்டை பிடிச்சி அதுக்குள்ளே வச்சிடுங்க. மேல் மாவுக்காக அதுக்குள்ளே வச்சிடுங்க. மாவை உள்ளே வச்சதுக்கப்புறமா நல்லா இதை அழுத்தி விடுங்க. கையில் கூட ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கையிலையும் ஒட்டாமல் நல்லா வந்துட்டு மாவை நல்லா உள்ளே அழுத்தி விடுறதுக்கு வந்துட்டு வசதியாக இருக்கும். நல்லா அது மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க. கேப்பே இல்லாமல் நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம வந்துட்டு இதில் பூரணம் வைக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பூரணத்தை உருண்டையாக பிடிச்சி நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் மேல் மாவு வைக்கணும். அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து அது மேலே அப்படியே ப்ரஷ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் நல்லா அழுத்தி விடுங்க. நல்லா, அப்போ தான் ஷேப்பாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. பாருங்கள், நல்லா அழுத்தினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து லாக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ ஷேப்பாக நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மோல்டு வந்துட்டு கடையில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப் ஆஃப் மோல்டில் கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மோல்டு எடுத்துகிட்டு மோல்டுக்குள்ளே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு கொழுக்கட்டை ஒட்டாமல் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த ஆயில் அப்ளை பண்ணுறது. இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே மாவு வைக்க போகிறோம். மேல் மாவுக்காக இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி அதை வந்துட்டு உள்ளே வச்சு நல்லா அழுத்தி விடணும். இதே மாதிரி கீழே உள்ள சைடும் வந்துட்டு நம்ம கொழுக்கட்டை மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி அதுக்குள்ளே வச்சு நல்லா அழுத்தி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. மாவு நல்லா அழுத்தி விடுங்க. நல்லா அழுத்தினதுக்கப்புறமா பூரணத்தை எடுத்து கொஞ்சம் கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் பிடிச்சி இப்போ அதுக்குள்ளே வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தினதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணுங்கள். நல்லா க்ளோஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸஸாக உள்ள மாவு ஃபுல்லாக வெளியில் வரும். அது ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். அந்த மோல்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்துருக்குது நமக்கு கொழுக்கட்டை. செம்மையாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே மெதுவாக திருப்பி பார்க்கலாம். பாருங்கள், இதுவும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த கொழுக்கட்டையும். அடுத்து நான் இன்னொரு டைப் ஆஃப் மோல்டு யூஸ் பண்ணி கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுக்கும் சேம் மெத்தட் தான். மோல்டு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொழுக்கட்டை மாவை சின்னதாக உருண்டை பிடிச்சி அந்த மோல்டுக்குள்ளே உள்ளே வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க. அடுத்து வந்துட்டு மேலேயும் வந்துட்டு அதே மாதிரி கொழுக்கட்டை மாவை உருண்டை பிடிச்சி உள்ளே வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க. இது மாதிரி நல்லா அழுத்தும் போது தான் மோல்டில் உள்ள ஷேப் வந்து நம்மளோட கொழுக்கட்டைக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி நல்லா வச்சுட்டு நல்லா அழுத்தி விடுங்க. இப்போ அடுத்து வந்துட்டு பூரணம் கொஞ்சமாக எடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சி நீங்கள் இந்த மாவுக்குள்ளே உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா அழுத்தி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி லாக்கை ஓப்பன் பண்ணுங்கள். வாவ், சூப்பராக நமக்கு கொழுக்கட்டை கிடச்சிருக்கு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இந்த மாதிரி மோல்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவே வந்துட்டு எல்லா ஷேப்புமே சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லா மோல்டுமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இட்லி தட்டில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணால் தான் நம்ம வந்துட்டு கொழுக்கட்டை அதில் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். ஸோ வந்துட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இட்லி தட்டில் இது மாதிரி வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இட்லி சட்டியில் உள்ள தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டையை உள்ளே வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தேன். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணுறேன். வாவ், சூப்பரான கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. இந்த வருட விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த பூரண கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறந்துடாமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.